எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எம். ரித்திகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். வெள்ளை உள்ளம் கொண்டவர், குழந்தைகள் மனம் வென்றவர், நாட்டுக்கு உழைத்த நல்லவர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், ரோஜாவின் ராஜா என்றெல்லாம் போற்றப்படும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார். இவர் தந்தையார் மோதிலால் நேரு, இவர் தாயார் சொர்பராணி ஆவார்கள். இவர் இந்தியாவில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். அதன் பிறகு இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். அதன் பிறகு இந்தியா திரும்பிய நேரு அவர்கள் சட்ட பணிகள் குறித்து செயல்களை செய்ய ஆரம்பித்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை இவரை போராட்டம் செய்ய தூண்டியது. மகாத்மா காந்தியை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட மோதிலால் நேரு அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்து போராட ஆரம்பித்தார். 1921ஆம் ஆண்டு முதல் முறையாக சிறை சென்றார். நாம் நேரு அவர்களின் பிறந்த நாளை தான் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். நேரு அவர்கள் குழந்தைகளின் மீது அதிக அன்பு கொண்டவர். நேரு அவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. அவர் நவீன இந்தியாவின் சிற்பி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், ரோஜாவின் ராஜா, இந்தியாவின் முதல் பிரதமர், மனிதருள் மாணிக்கம் என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு போற்றப்பட்டு வருகிறார். நேரு அவர்கள் குழந்தைகளின் மீது அதிக அன்பு கொண்டவர். அதனால்தான் குழந்தைகள் அவர்களை அன்போடு நேரு மாமா என்று அழைத்தனர். நேரு அவர்கள் குழந்தைகளின் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர் தெரியுமா? நேரு அவர்கள் ஒரு முறை மதுரைக்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் ஒரு பலூன் விற்கும் வியாபாரியை பார்த்தார். அப்பொழுது அவர் போய் அந்த வியாபாரியிடம் ஒரு பலூன் என்ன விலை என்று கேட்டார். அவர் விலையை சொன்னவுடன் தனது சட்டை பையில் கையை விட்ட நேரு சட்டை பையில் பணமில்லை. இருந்தாலும் பக்கத்தில் இருந்தவரிடம் கடன் வாங்கி குழந்தைகளுக்கு பலூன் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தார். அந்த அளவுக்கு நேரு அவர்கள் குழந்தைகளின் மீது அதிக அன்பு கொண்டவர். நேரு அவர்களுக்கு வெள்ளை ஆடையும் ரோஜா மலரும் மிகவும் பிடிக்கும். நேரு குழந்தைகளின் மீது அதிக அன்பு கொண்டவர். நேரு கூறுகிறார், குழந்தைகள் என்பவர் தோட்டத்தில் இருக்கும் மலர்களின் முட்டுக்கள். அவர்களை நாம் தான் நன்றாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அன்பு, அறிவு, பண்பு என அனைத்தையும் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நேரு கூறுகிறார். நேரு கூறுகிறார், நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை மறக்கும் அருமருந்து குழந்தைகளுடைய சிரிப்பு என்று நேரு கூறுகிறார். அப்படிப்பட்ட நேரு அவர்கள் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி உயிர் பிரிந்தார். நாமும் நேரு வழி பின்பற்றுவை அவரை போலவே நடப்போம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி மல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.